ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு vlog எடுத்திருக்கோம். அதாவது வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், இருந்தாலுமே வந்து ரெண்டு பேருமா, அதாவது தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஆமா, தலைவர் வந்து அங்க இருக்கிறாரு. கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு. இப்பதான் கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு. எது இந்த சீட்டா? இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் வீடியோல அதிகமா வர்றதில்லை. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் உடல்நலம் சரியில்லை, அதுதான் ரீசன். நான் என்னத்த சொல்றது? கண்டிப்பா உடல்நலம் சரியில்லை. போன வாரமெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தலையை பிடிச்சிட்டே குப்புறப்பட்டு தூங்கிட்டே இருந்தேன். 24 hours தூக்கம்னா தூக்கம், அந்த மாதிரி தூக்கம் நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. அதாவது ஹை ப்ரெஷர் ஆயிருச்சு. தூங்குவேன், மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் தூங்குவேன். இந்த திங்கிறது தூங்குறது பயங்கரமா இருக்கும். அதோட முடிச்சிட்டேன். ஹை ப்ரெஷர் ஆகிவிட்டது. அப்புறம் போய் செக் பண்ணோம். ஆனாலும் இப்போவும் வந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்குது. எல்லா குடும்ப தலைவர்களுக்குமே டென்ஷனுக்கு ஒரே ஒரு காரணம் மணி, பணம் தான். அதுதான் வந்து மெயினாக இவரோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதுதான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஓகே, ப்ராப்ளம் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம உடல்நிலை வந்து அப்படி ப்ரெஷர் வேலை செய்யறதுக்கு இல்லாமல் பண்ணுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து வீடியோவுக்கும் வரதில்லை. ஆனாலுமே குற்றம் குற்றம் தானே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதனால அந்த டைலாக் கூட இவரு எனக்கு எடுத்து கொடுத்தாதான் பேச தெரியும். அதனால இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நியாயமா? அதாவது வீடியோவுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, வீடியோ நான் வந்து எடிட் பண்ணி ஏதாவது தூங்கிட்டு இருக்கிறத கூட வீடியோவாக எடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். லைவ் போடணும், பேச முடியும். எல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ப்ரெஷரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் உட்காண்ட்ருக்கணும். இதெல்லாம் நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்குது. இடையில இது வேறு. அதனால தான் லைவும் போட முடியறதில்ல. அதனால தான் லைவ் போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது தானே நியாயம். ஏப்பா இது பிஸ்னஸ் எல்லாம் இல்லைப்பா, இது ஒரு பேஷன். பேஷன். சரி, எதுவோ அதுல வெற்றி அடைய வைக்கிறது தான் ஒரு கணவரின் கடமை. சரி, வெற்றி அடைஞ்சுக்க. அந்த கடமையை நீங்கள் தவறலாமா? சரி விடு, லைவ் தானே போட்டுக்கல விடு. நானும் அதே தான் சொல்றேன். ஆனால் நம்ம உடல்நிலை லைவ் தான் போடணும்னு அவசியம் இல்லை, வாட்ச் அவர் பிடிச்சா போதும். அது நம்ம லைவ் போட்டதாப்பா வாட்ச் அவரே வரும். நம்ம வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆகுது வாட்ச் அவர் பிடிக்கிறதுக்கு? ஓகே, நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. லேடிஸ்க்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். vlogs எல்லாம் சொல்கிறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பேசுகிறவங்க பேசுவாங்கல்ல, என்னடா இவ்வளோ நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, இதில் என்ன இன்கம் வருதா அப்படின்ட்டு பேசுகிறவங்களும் இருப்பாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சுருக்குறாங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்களாம் இன்னும் மானிட்டேஷன் ஆகாமல் இப்போ சமீபத்தில் தான் மானிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இதில் அப்படியே எடுத்தெடுப்பில் எல்லாருமே டான் ஆகலான்னு பண்ணால் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக முடியும். எல்லாருமே நம்ம சிஎம் சார் மாதிரியே வர முடியாது. நம்ம எடப்பாடி ஐயா மாதிரி வர முடியும், ஸ்டாலின் ஐயா மாதிரி வர முடியும். எண்ணங்கள் அதுக்குள்ள அரசியலையே உள்ள இழுக்கிறீங்க. நம்மளே 1008 ப்ராப்ளம், இதுல இது வேறையா? ஓ, ஹிஸ்டரி. அந்த மாதிரி தான் நம்ம ஹிஸ்டரியும் இருக்கும். எல்லாரும் முயல் வேகத்துல போகலாம், நம்ம ஆம வேகத்துல போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல எப்ப போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது, அது எப்படி போனாலும் போக வேண்டிய இடம் போயிடும். அதெல்லாம் நன்மைக்கே. ஓகேவா? ஐயோ, இவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நெகட்டிவே யோசனை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் பூஜை வேற, பூஜா விளாக் வேற அந்த 42 டேஸ்லயே ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கும் ரீசன் என்னன்ட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வீடெல்லாம் இன்னைக்கு வந்து க்ளீனும் பண்ணி விட்டாச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 6 நாள் அப்படியே நின்றுட்டே இருக்குது. அந்த 6 நாளை வந்து ஃபினிஷ் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தி.
அதாவது 6 நாள் ஃபினிஷிங் ஆயிரும். இப்ப என்ன 6 முருகருக்கு 6 மாசமே வந்துருச்சு இல்ல. முருகருக்கு திருப்தியா இருக்குமோ இல்லையோ தெரியல, ரொம்ப வெச்சு செய்கிறாரு. அதாவது பூஜை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் வெச்சு செய்கிறாரு. நம்ம நினைச்சது வந்து நடக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முழுசா முடிக்கதனை கொடுக்கறது நன்மைக்கு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். அதனால பார்ப்போம். முருகர் என்ன இருந்தாலும் முருகர் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னதான் அவர் மேல கோபம் இருந்தாலும் நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த 6 நாள் பூஜையை வந்து இந்த 42 நாள் செஞ்சதை விட இன்னும் சிறப்பா, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி விரதம் இருந்து செய்யலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த 6 நாள் கொஞ்சம் கடுமையா பண்ணலாம். செலவு அதிகமா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் பிரச்சனையாட்டு இருக்குது. இப்பதான் தெரியுது என்னப்பா நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி முருகர் வந்து கண்ணை திறந்து பார்க்கலையேன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு ஏன் பிரச்சனை, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட பூஜை பண்ணா எப்படி அவரு அப்புறம் அவர் நம்மளுக்கு சோதனை தானே தருவாரு. நீங்க பூஜை பண்ணுங்க, நானும் இது என்ன வம்பா இருக்குது, நானும் கலந்துக்கிறேன் பூஜையில, செலவு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. என்ன செலவு செய்யறேன், நான் ஒண்ணுமே செய்யறது இல்ல, சும்மா எப்பயும் போலதானே பூஜை பண்றேன். சரி, அந்த அளவுக்கு பண்ணாவே போதும். நீ திடீர்னு பயங்கரமான பூஜை அப்படின்னு சொன்னங்காட்டி நான் பக்குன்னு ஆகி போயிடுச்சு. பயங்கரமான பூஜை ஆடி மாசம் வந்துருச்சு. வரலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஆடி வெள்ளி விலாக் எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணா இந்த வீடியோ எண்டிங்கில் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ எல்லாம் கொடுக்குறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போனீங்கன்னா விலாக் வீடியோஸில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதாவது போன ஆடி வெள்ளி பூஜை அது எல்லாமே வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட பூஜையை. ஆனால் வரலட்சுமி பூஜை போன வருஷம் பண்ணது நான் வந்து வீடியோவாக எடுக்கலை, ஷார்ட்ஸில் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோவிலையும் இருக்கும், லாங் வீடியோவில் வந்து ஆடி வெள்ளி பூஜை விலாகெல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வருஷம் வந்து பார்க்கலாம் வரலட்சுமி பூஜை வந்து அம்மா வந்து எப்படி நம்மளை வச்சுருக்காங்க. எப்பவுமே சிம்பிளாக தான் பண்ணுவேன், கலசமெல்லாம் வைக்க மாட்டேன். பூஜை வந்து படம் வச்சு, லக்ஷ்மி படம் வச்சு சிம்பிளாக தான் பண்ணுவேன். அந்த மாதிரியாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்கிறத வந்து விட்டுட்டேன். இப்போல்லாம் சோதிப்பாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற சோதனை. அதாவது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு மட்டும்தான் அந்த சோதனை வைப்பாங்க போல இருக்குது சாமி. அப்புறமா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க சாமி. அதாவது எல்லாமே பூஜை பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சிம்பிளாக தான் பண்ணுவோம், ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே பண்ணிடுவோம். அதுக்கு எல்லாம் காரணம் இவர் தான். இதுலெல்லாம் ஈகோ பார்க்கக்கூடாது, சாமி கண்ணை குத்திரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான வீடியோக்களும் இருக்குது. விளாக் வீடியோ, டெய்லரிங் வீடியோ, அப்புறம் வந்து சாமி வீடியோ, பூஜை வீடியோ, இதெல்லாம் இருக்குது. பார்த்து பண்ணுங்க, வாட்சவை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. நம்மளுக்கு லைவில் உட்கார முடியல, தலைவலி எடுத்துக்குது. அதனால் கொஞ்சம் ஹெல்த் சரியானதையும் அதாவது வந்து வெளியிலிருந்து பார்க்குறாங்களா இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் 5000 பேர் இருக்கிறீங்க, அதை அவங்களாவது பாருங்க, பார்த்தாவே போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் அவர் வந்துடும். ஓகேங்களா, அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.